மலேசியாவில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, மல்லி ஒரு வழியாக விஜயையும் பார்த்துட்டாங்க, வெண்பாவையும் பார்த்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் விஜய் வெண்பாவை ஒன்று சேர்க்கணும். அதுக்கு முதல்ல வெண்பாவை நம்ம பக்கம் கொண்டு வரணும். வெண்பாவை அழைச்சிட்டு அந்த கதிரேசன் ஃபாரின் போக போகிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் நடக்கவே கூடாது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் எப்படி விஜய் கூட வெண்பா சேர்த்து வைக்க முடியும்? பாவம், விஜய் இல்லாமல் வெண்பாவும், வெண்பா இல்லாமல் விஜயும் 2 பேரும் நொந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செய்யாத ஒரு பாவத்துக்கு விஜய் இப்போது தண்டனை அனுபவிச்சிட்ருக்காரு. அவரை முதல்ல ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் காரணம் நான் நினைக்கும் போது மனசில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே விஜய்கிட்ட போயிட்டு, விஜய் இப்படிலாம் அந்த ராஜேஸ்வரி பிளான் பண்ணுறான்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக விஜய் ஏதாவது பண்ணியிருந்திருப்பார். நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். நாம் விஜய் விட்டு பிரிஞ்சு போனால் எல்லாமே சரியாயிடுன்னு நான் ஏன் இப்படி பண்ணேன்? எனக்கு சுத்தமாக அதை பற்றி யோசிக்கவே முடியல. அந்த ராஜேஸ்வரி ரொம்ப ரொம்ப கெட்டவ. அப்படி இருந்தும் நான் போயிட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை பண்ணியிருக்கேனே, என்ன பண்ணுறது? நான் எப்படி இப்போ சரி பண்ண போகிறேன் அப்படின்னு மல்லி கோயிலில் அழுகுறாங்க. அழுதுகிட்டு வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அன்னப்பொண்ணி மல்லியை பார்த்துட்டு, என்னாச்சு பிள்ளை, வெண்பா பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தியா? பார்க்கல பெரியம்மா. அந்த நிஷாவும் கதிரேசனும் என்னை உள்ளேயே விடலை. என்னை ஒரு மாதிரி அசிங்கமாக பேசி அமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை பெரியம்மா, நான் கேள்விப்பட்டேன் அந்த கதிரேசனும் நிஷாவும் வெண்பா அழைச்சிட்டு ஃபாரின் போகிறாங்களாம். இதுக்கப்புறம் திரும்ப இந்தியாவுக்கு வரவே மாட்டாங்களாம். என்ன போல சொல்கிற, உண்மையாவா? ஆமாம் பெரியம்மா. அதை கேட்டதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை. என்ன பண்ண போகிறேன்னு புரியவே இல்லை எனக்கு. இப்போது எப்படி வெண்பாவை அவங்கள்ட்ட பிரிக்க போகிறேன், எப்படி விஜயை வெளியே கொண்டு வர போகிறேன், எப்படி வெண்பாவும் விஜயும் சேர்த்து வைக்க போகிறேன்னு எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல பெரியம்மா. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியம்மா. ஒரு அப்பாவையும் பிள்ளையும் பேசணுன்னு எனக்கு ரொம்ப குற்றம் வச்சிருக்கு பெரியம்மா. என்ன பிள்ளை சொல்கிற? நீ என்ன பிள்ளை பண்ண? நீ என்ன பிரித்து வச்ச? இல்லை பெரியம்மா, எனக்கு அந்த ராஜேஸ்வரி சொன்னப்பயே நான் விஜய்கிட்டலாம் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக அவர் எதனா பண்ணியிருப்பார்ல. நான் தான் முட்டாள்தனமாக முடிவு எடுத்துட்டேன். நான் மட்டும் விஜய் விட்டு பிரிஞ்சு போகலான்னு முடிவு எடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக விஜய்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிக்கலாம்ல பெரியம்மா அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. இங்கே பிற பிள்ளை, இப்போது அழுகிறதுக்கான நேரம் இல்லை பிள்ளை. இப்போதைக்கு விஜய் தம்பி வெளியே கொண்டு வரணும். வெண்பாவை அவங்கள்ட்ட பிரிக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை பற்றி யோசிப்புள்ள. அதை விட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? ஏன் பிள்ளை இப்படி சின்ன குழந்தை மாதிரி பண்ணிகிட்ருக்க? நான் சொல்கிறது கேளு பிள்ளை. இல்லை பெரியம்மா, நான் என்னமோ யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு இப்போது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல பெரியம்மா. இங்கே பிற பிள்ளை, ஒன்றும் இல்லை. நீ இப்போ போய் வெண்பாவை பாரு. எப்படிம்மா பெரியம்மா பார்க்குறது? நான் வெண்பாவை தான் அவங்க வச்சுருக்காங்களே. இங்கே பிற பிள்ளை, வெண்பாவை இன்னும் ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கலையே, ஸ்கூல்கிட்ட நிப்பாட்டு இல்லையே. இன்னும் வெண்பா ஸ்கூலுக்கு வந்து தானே இருக்கா? எப்படியும் மணி பாரு, மணி 8:30 9 மணிக்கெலாம் எப்படி வெண்பா ஸ்கூலுக்கு வருவா? நீ ஸ்கூலுக்கு போ. கண்டிப்பாக மல்லி வெண்பாவை பார்க்கலாம். மல்லி பார்த்துட்டேன்னா பாதி பிரச்சனை ஒழிஞ்சிரும். நீ போ மல்லி அப்படின்னு சொல்லி அண்ணா பண்ணி சொல்கிறாங்க. இல்லை பெரியம்மா, நான் போய் வெண்பா பார்த்தா மட்டும் என்ன நடக்க போகுது? இங்கே பாரு மல்லி, நான் சொல்கிறது கேளு. நீ போய் ஃபஸ்ட்டு வெண்பாவை பாரு. வெண்பாவுக்கு முதல்ல ஆறுதல் சொல்லு. பாவம் வெண்பா நம்மளை எல்லாரை விட்டு பிரிச்சாங்கன்னு சொல்லி அவள் நொந்து போயிருப்பா. அவளை பார்த்து, நான் இருக்க வெண்பா, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை காப்பாற்றுன்னு சொல்லி அவளுக்கு தைரியம் சொல்லு. முடிஞ்சா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதையும் போய் வெண்பாட்டு சொல்லு. சரியா? சொல்லுங்கள் பெரியம்மா, என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை பிள்ளை, வெண்பா மனசு வச்சா கண்டிப்பாக அந்த பிரச்சனைத்தையும் சரி பண்ண முடியும். என்ன பெரியம்மா சொல்கிறீங்க? உண்மையாவா? வெண்பா மனசு வச்சா முடியுமா? அது எப்படி பெரியம்மா? இங்கே பிறப்புல ஒன்றும் இல்லை. அந்த கதிரேசனும் நிஷாவும் சேர்ந்தானே பிளான் பண்ணி ராஜேஸ்வரி மூலிமா இப்படி விஜய் தான் தான் மனைவியை கொண்டான்னு சொல்லி பள்ளி போட்டாங்க. ஆமாம் பெரியம்மா. அப்போது அதே கதிரேசன் நிஷா 2 பேரும் ராஜேஸ்வரிக்கிட்ட ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ பேசலாம். இல்லை அந்த ராஜேஸ்வரிக்கு கதிரேசன் பணம் தரலாம். இப்படி ஏதாவது ஒன்று பண்ணும்போது அந்த வெண்பா வீடியோ எடுத்துட்டானா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கதிரேசன் படுத்துட்டான் தான் சொல்லி நாம் ஈஸியாக கோர்ட்டில் நிரூபிச்சிடலாம் போல. அப்படி நிரூபிச்சிட்டோம்னா விஜய் எந்த கொலையும் பண்ணலன்னு அவர் வெளியே வந்துடுவார். அவர் வெளியே வந்துட்டாலே வெண்பாவை அவங்கள்ட்ட பிரிச்சிடலாம் போல அப்படின்னு அண்ணா பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மல்லி ஒன்று, பெரியம்மா நீங்கள் சொன்ன ஐடியா ரொம்ப நல்ல ஐடியா பெரியம்மா, நான் இப்பயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்ப வேகமாக போகிறாங்க. மல்லி போகிறதுக்கு முன்னாடி, இருங்க பெரியம்மா, நான் வெண்பாவுக்கு பிடிச்சி செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், என்ன பிள்ளை சொல்கிற, மணி ஆயிடுச்சு பிள்ளை. இல்லை பெரியம்மா, நான் டக்குன்னு முடிச்சிடுவேன் அப்படின்னு வெண்பாவுக்கு பிடிச்ச டிஃபன் செஞ்சு எடுத்துக்கிட்டு மல்லி ரொம்ப வேகமாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலில் போய் வெயிட் பண்ணுறாங்க. இங்கே அதுக்கேற்ற மாதிரி நிஷா வெண்பா அழைச்சி ஸ்கூலுக்கு வராங்க. இங்கே போய் வெண்பா, நீதான் ஸ்கூலுக்கு போகிற. ஸ்கூல் விட்ட உடனே நீ வாசல்லே வெயிட் பண்ணு. கரெக்டாக நான் வந்துடுவேன். வந்தோடனே அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இதுக்கடையில் நீ வேறு எங்கேயாவது போகணும், ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், நான் அப்புறம் மனுஷாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ. நான் ஒன்றும் உங்கள் தாத்தா மாதிரி பொறுமையெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். நான் வேறு மாதிரி ட்ரீட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிட்டா
உனக்கு நல்லது, நீ ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி நிஷா கொண்டு வந்து வெண்பாவை ஸ்கூலில் இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்டதும் வெண்பா ஒரு மாதிரி சோகமாக போகிறாங்க. உள்ளே போகும்போது பார்த்தா மல்லி உள்ளே கொஞ்சம் பார்த்துறாங்க. வெண்பா பார்த்தோன்னே மல்லிமா அப்படின்னு கத்திட்டு ஓடுறாங்க. ஓடி போய் மல்லியை கட்டி பிடிச்சி, மல்லிமா எங்கே மல்லிமா போனீங்க, ஏன் என்னை இப்படி விட்டீங்க, எனக்கு அங்கே இருக்க பிடிக்கான்னு தெரியாது உங்களுக்கு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, நீங்கள் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் மல்லிமா, என்னை உங்கள் கூடவே அழைச்சிட்டு போயிடுங்க மல்லிமா, என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது மல்லிமா அப்படின்னு வெண்பா அழுகுறாங்க. மல்லி ஒன்று என்னை மன்னிச்சிருமா வெண்பா, நான் உன்னை விட்டுருக்கக்கூடாது தான், ஆனால் சூழ்நிலை இப்படி மாறிப்போச்சு, எல்லாத்தையும் காரணம் நான் தான், நான் அப்போ முட்டாள்தனம் தான் அப்படின்னு மல்லி சொல்ல, வெண்பா உடனே என்ன மல்லிமா நீங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவம், உங்களால் மட்டும் என்ன பண்ண முடிஞ்சது, விடுங்க மல்லிமா அப்படின்னு சொல்லிட்டு, மல்லிமா எனக்கு ரொம்ப பசிக்குது மல்லிமா, தெரியும் வெண்பா நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு, அதான் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் தோசை விட்டு சட்னி சேர்த்து வந்திருக்கேன், சாப்பிட வேணுமான்னு சொல்லி மல்லி வெண்பா உட்கார வச்சு சாப்பாடு விட்றாங்க. ஆனால் நம்ம வெண்பா அவங்களுடைய நோட்டை கார்லேயே மறந்து வச்சிட்டான்னு சொல்லிட்டு நிஷா கார் திருப்பிட்டு வந்து வண்டியை நிப்பாட்டி நோட்டை எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது தான் பார்த்தா அந்த டேபிளில் வெண்பாவுக்கு மல்லி சாப்பாடு விட்டதை பார்த்ததும் நிஷா செம்ம ஷாக்காக வராங்க. அடி பாவி, நினச்சண்டி நீ இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கிட்டே வந்த நிஷா மல்லியை பார்த்து, ஏ மல்லி என்ன பண்ணுற, உங்களுக்கும் வெண்பாக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கோர்ட்லேயே சொல்லிட்டாங்களே, அப்படி இருந்தும் இன்னும் ஏன்டி இப்படி கேவலமாக வேலை பார்த்துட்ருக்க, யாருக்கும் தெரியாமல் ஸ்கூலில் வந்து சாப்பாடை ஊட்டி வெண்பாவை கைட் பண்ண பார்க்குறியா, இல்லை வெண்பாவுக்கு எதனா கலந்து கொடுத்து கொல்ல பார்க்குறியா, நிஷா பேச மல்லி ஒன்னே, என்ன நிஷா இப்போல்லாம் பேசுகிறேன், நான் போய் வெண்பாவுக்கு அப்படி பண்ணோன்னா, வெண்பா பாவம் நேற்றே சாப்பிடலன்னு சொன்னான், அதனால தான் அவளுக்கு டிஃபன் எடுத்து வந்தேன், அதை ஊட்டி விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு எங்கள் குழந்தைய எங்களுக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும், நீ வந்து ஒன்றும் பார்த்துக்கணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை, ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன் இங்கேருந்து கிளம்பிடு, இல்லைனா எங்கள் வீட்டு குழந்தைய நீ கடத்த பார்த்த கொல்ல பார்த்தேன்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்றைத்துக்கு உள்ளே வச்சுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று நிஷாட்ட பேச முடியாமல் நிற்கிறாங்க. வெண்பா ஒன்னே, இங்கே பாருங்க சேத்தி, மல்லியம்மா ஒன்றும் பண்ணலை, நான் தான் மல்லியம்மாட்ட வந்து பேசினேன், வெண்பா இங்கே பாரு ரொம்ப சாமர்த்தியமாக நீ பேச நினச்சிக்காத, நீ வந்து இவள்கிட்ட பேசாலும் சரி, இவ வந்து உங்ககிட்ட பேசாலும் சரி, அதில் பாதிக்கப்பட போகிறது அவள் தான், அதனால் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல, வெண்பாவால் பதில் பேச முடியல. மல்லி ஒன்று, இப்போ என்ன நிஷா, நான் வெண்பா பார்க்கக்கூடாது அவ்வளோதானே, இனி பார்க்க மாட்டேன், இங்கே பாரு திரும்ப சொல்கிறேன், நீ வெண்பா பார்க்காம இருந்தனா வெண்பா ஸ்கூலுக்கு வருவா, ஒழுங்காக படிப்பா, நீ இப்படி டெய்லியும் வந்து ஸ்கூலில் வெண்பா பார்க்கன்னு சொல்லி இங்கே நின்னா, அப்புறம் இந்த ஸ்கூல்லேருந்து வெண்பா நிப்பாட்டிடுவேன், அப்புறம் வெண்பா ஸ்கூலுக்கே போக மாட்டா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று கையெழுத்து கும்பிட்றாங்க. நிஷா நான் உன்னை கையெழுத்து கும்பிட்றேன், தயவு செஞ்சு அப்படி ஒரு முடிவு எடுத்துடாத, வெண்பா நல்லா படிக்கணும், நான் போயிடுறேன், இதுக்கப்புறம் வெண்பா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மல்லி போயிடறாங்க. நிஷா வெண்பா கண்டித்து விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. போனதுக்கப்புறம் லஞ்ச் பீரியடில் மல்லி போய் வெண்பா திரும்ப பார்க்குறாங்க. பார்த்து நம்ம அன்னப்படி சொன்ன அந்த ஐடியாவை வெண்பா கிட்டே சொல்கிறாங்க. நீ மட்டும் அந்த கதிரேசனும் அந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி 2 பேரும் பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னா அதை வீடியோ அதை வெண்பா எடுத்துட்டேன்னா நாம் அதை வச்சு ஈஸியாக டாடா வெளியே கொண்டு வந்தாலும் ஒன்றையும் நான் அவர்கிட்ட காப்பாற்றிடுவேன் அப்படின்னு மல்லி சொல்ல, வெண்பா ஒன்னே சரி மல்லிம்மா கண்டிப்பாக நான் பார்க்குறேன், பார்த்து எப்படியாவது வீடியோ எடுத்துடுறேன், எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் மல்லிம்மா அப்படின்னு சொல்லி மல்லியுடைய ஃபோனையும் வெண்பா வாங்கிக்கிறாங்க.